போய் ஷாப் பண்ணிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நியூ காயின்ஸ் ஏர்ன் பண்ண முடியும். அந்த நியூ காயின்ஸ் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் நல்ல ரிவார்ட்ஸ் கிளைம் பண்ண முடியும். ரெண்டு ஓவரில் 14 ரன்னு நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆர்சிபி பவுலர்ஸை பாராட்டி ஆகணும். அந்த லென்த்தை விடவே மாட்டேன்றாங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லேருந்து இந்த பேக் ஆஃப் லென்த் கேம் கிரீன் நம்ம பேசிட்டு இருந்தோம். கிராஸிங் பிடிச்சி அந்த ஹைட்டை யூஸ் பண்ணி அழகாக போட்டுட்டு இருக்காரு. வைஷாக்கும் அதே தான் ட்ரை பண்ணுறாரு. நல்ல ஸ்பீட் அந்த பால் கூட 45 ஸ்பீட் கண்ணில் தப்பா நிஜமாவே அவ்வளோ குயிக்காக போட்டாரான்னு தெரியல. எனக்கு முன்னாடி பால் 136 தான். ஸ்கோர் 10 ரன் அடித்தாங்கன்னா 150 கிட்ட வருவாங்க. பட் டெஃபினட்டாக அடிக்க முடியுங்க. ராகுல் திவாட்டியா, ரஷீத் கான் அடிக்க முடியும். ஒரு 2 ஓவர் தள்ளுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 ஓவர் கொஞ்சம் கேமை தள்ளுவாங்க, அதுக்கப்புறம் அடிக்க பார்ப்பாங்க. பட் ரஷீத் கான் ஒரே மோடில் தான் ஆடுறாரு. ஆடின 5 பாலுமே காலை ஃப்ரண்ட்ல கிளியர் பண்ணி ஒரே மோடில் தான் ஆடினாரு. என்னமோ 130 சுற்றுவாங்கன்னு தோணுது. மாட்டிச்சு. ரொம்ப நேரம் போராடி ஒரு 6 and finally the team has reached 100. இது ஒரு மொமெண்டமா இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 100 அப் ஆக்சுவலா செம கேட்சுங்க. ஒரு கையில் ட்ரம்ஸ் அடிக்கிற ஸ்டிக்கு, ஒரு கையில் பாலை பிடிச்சிருந்தாங்கன்னா. பட் இந்த இன்னிங்ஸ்ல இப்போதைக்கு 4வது 6 இதுதான். ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சிருக்காருங்க ரஷீத் கான். டெஃபினட்டாக அதுக்கு ஷோல்டரில் பட்டது வலிக்குதுங்க. அவருக்கு கிளியராக தெரியுது.